அவ்வளோ பதட்டமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இவர் வந்து நக்கலா என்ன இவ ஓடி போயிருப்பா, இதுதான் நான் இதெல்லாம் காமெண்ட், நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இடத்துல வந்து அதுவும் ஒரு ரிமோட் ஏரியா தான் கரெக்டாக, அந்த பர்டிகுலர் ஏரியா ஒரு ரிமோட் ஏரியா. அந்த இடத்துல லிக்கர் அவைலபிளாக இருக்குது, ட்ரக்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் பேசிக் டாய்லெட் ஃபெசிலிட்டி அந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த ரேப் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை பத்தி பேசினாங்க? யாருமே பேசல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பேசினா நம்ம மாட்டிப்போம், இது எலெக்ஷன் டைம் வேற, யாருமே இதை பத்தி பேசல. அப்போ நீங்களே பேசலன்னா வேற யார் பேசுவாங்க? டெய்லி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா என்ன, எது பத்தி தான் பேச? கும்மிடி பூண்டி இஷ்யூ உங்களுக்கு தெரியும் கரெக்டா, அது வந்து என்ன நடந்தது, எது பத்தி தான் பேச? நிறைய லேடிஸே நான் சொல்றேன், ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏதாவதுனா கூட ஏன் பயப்படுறாங்கன்னா, ஏன்னா ஹெல்ப் பண்ண வேண்டியவங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேர் வெளியே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போகுது தெரியுது. டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாலும் நம்ம மக்களை சொல்லவே முடியாது. வேண்டாம்னு சொல்லிட்டு கரெக்டா லாஸ்டா அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. ஸோ இட் இஸ் இன்எவிட்டபிள். வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்குல்ல. வேற நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் இவ்வளோ இது பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணல. இந்த மூவி அந்த மாதிரி என்னன்னே தெரியல. ஐ திங்க் டிஎம்கே ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லீக் பண்ண பெட்டிஷனே அது கோர்ட் பெட்டிஷன் இல்லை. ஆஸ் அண்ட் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணிட்டு நீங்க போட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த பெட்டிஷன்ல வந்து கோர்ட் ஸ்டாம்ப் இருக்கும், சீல் இருக்கும், ஆல் தட். பட் இந்த பெட்டிஷன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. த்ரிஷா மேமோட மாம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தாங்க, ஆடியன்ஸ் நீங்கள் தான் வந்து தப்பாக நிறைய போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. இப்போ சங்கீதா விஜய் கூட அவங்க பெட்டிஷன்ல போட்டதுனால நமக்கு வந்து இது நடந்திருக்குமோன்னு நம்ம கெஸ் பண்றோம். வி ஆர் கெஸ்ஸிங். விஜய் வந்து அவர் சைட்ல இன்னும் சொல்லல என்ன நடந்தது. இல்ல ஃபேன்ஸ் வந்து அவருக்காக ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவங்க ஏன் இதை பத்தி பேசணும்னா, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கான் டு த கோர்ட். கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போயாச்சு, கேஸ் போயாச்சு. ஸோ அவங்க மைண்ட் செட் என்னன்னா, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன், இந்த வர்த்தே இல்லைன்னு சொல்றது வந்து அது எது மீன் பண்ணாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. மேபி ஹி மென்ட் ஹிஸ் ஃபேமிலி, மேபி அவர் பர்சனல் விஷயமா இருந்திருக்கலாம், மேபி வாட் எவர். அது வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக அட்வொகேட் பிரீத்தி ஷெட்டி மேம் வந்திருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். நீங்க? எஸ் ஐ அம் டூயிங். எஸ், ஓகே மேம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஓட்டு யாருக்கு மேம்? அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? டிவிகே. டிவிகே, ஓகே. ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்கா டிவிகேக்கு ஓட் பண்றதுக்கு? இப்போ as a women, ஒரு பெண்ணா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த 1 வீக்கா என்ன நடந்துட்டு இருக்குன்னு, அண்ட் அது பார்க்கும்போதும் அண்ட் அவங்க கவர்னன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரூலிங் பார்ட்டி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சிருச்சு, என்ன பண்ணிட்டாங்க என்ன கிழிச்சிட்டாங்கன்னு நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ வில் கிவ் அ சான்ஸ் டு டிவிகேனும் கொடுத்து பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஓகே, நமக்கு we need a new leader. கண்டிப்பா ஒரு ரொட்டேஷன்ல தான், ஏன்னா பாஸ் ரொம்ப வருஷமாவே இவங்க ரொட்டேஷன்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சோ ஓகே, குட் ஐடியா மேம் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து இந்த டிவிகே அப்படின்னோடனே எலெக்ஷன் வருது, 23rd ஏப்ரல் வந்து எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி 20th பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல மறுபடியும் இது பண்ண போறாங்க. சோ அதோட கருத்து என்ன உங்களோட? இதுக்கு அதுதான் அந்த டேட்டே ஏதோ இவருக்காகவே பிளான் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. கரெக்ட்டா பாத்தீங்களா, 23rd வந்து எலெக்ஷன், 20th வந்து டைவர்ஸ். ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்து May 4th, த்ரிஷாவோட பர்த்டே May 4th. எக்ஸாக்ட்லி. இதுல ஏதாச்சும் உள்குத்து இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது நிஜமாவே சிரிப்பா தான் இருக்கு. மேபி இன்டென்ஷனலா இருந்திருக்கலாம், மேபி அது கோஇன்சிடென்ஸ் அந்த மாதிரியும் வந்திருக்கலாம். ஸோ அது நமக்கு ரியலி வி டோன்ட் நோ வாட் இட் இஸ். பட் அதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் இம்மெட்டீரியல். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, தென் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நிஜமாவே நம்மளால சொல்ல முடியாது. ஆமா, இப்போ வித் தி சிச்சுவேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் எல்லாரும் தெரியுது டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பட் இருந்தாலும் நம்ம மக்களை சொல்லவே முடியாது. வேண்டாம்னு சொல்லிட்டு கரெக்டா லாஸ்டா அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. ஸோ இட் இஸ் இன்எவிட்டபிள். தென் இப்போ வந்து நீங்க விஜய் சாரோட பாலிடிக்ஸ் ஃபேனா இல்ல வந்து ஃபிலிம்ல நடிக்கிறாரு பாத்தீங்களா ஆக்டிங், அதுக்கும் ஃபேனா நீங்க? நாட் அ ஃபேன் ஆஃப் ஹிம் as an actor, to be genuine. எனக்கு எந்த ஆக்டரும் ஃபேன் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை. அண்ட் ஹிஸ் பாலிட்டிக்ஸ் இன்னும் நமக்கு தெரியல கரெக்டாக. அவங்க வந்து ஃபீல்டில் வந்து பண்ணாதான் நிஜமாவே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அவங்க பாலிசிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஓகே, இட்ஸ் நைஸ், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஜனநாயகனோட சென்சார் போர்டுமே வந்து புது குரூப் அமைச்சு
மறுபடியும் சென்சார் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேத்து தான் நியூஸ் வந்துருந்துச்சு. ஆமா, அதோட கருத்து என்ன உங்களுக்கு? வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்குல்ல. வேற நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் இவ்வளோ இது பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணல. இந்த மூவி அந்த மாதிரி என்னன்னே தெரியல. ஐ திங்க் டிஎம்கே ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து சென்சார் போர்டு வந்து பிஜேபி தானே மேம், சென்ட்ரல்ல இருந்தானே வருது. ஸோ அவங்கள இருந்து ஏதாச்சும் அப்போஸ் பண்றாங்களா இல்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள அப்போஸ் பண்றாங்களா? சென்ட்ரல் இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோவா வித் ரிகார்ட் டு திஸ் மூவி இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் நம்ம ஸ்டேட் தான். ஓகே, இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக பார்த்தோன்னா நிறைய ரேப் கேசஸ், அது இல்லாமல் இந்த ஆசிட் அட்டாக்ஸு, அந்த லவ் பண்ணுறவங்களே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மேம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, இட் இஸ் பின் ஹேப்பனிங். பட் இப்போதான் சடனாக எல்லாரும் வெளியே வந்து இதை பற்றி சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி வர்ஸ்ட். நம்ம சொசைட்டி, நம்ம கவர்னன்ஸ், நம்மளோட லாஸ் வந்து எதுவுமே ஸ்ட்ரிக்டாகவே இல்லை சார். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் இப்போது மைண்ட் செட் எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பவர் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், பொண்ணு தானே, உன்னால் என்ன பண்ண முடியும், அதுதான் ஆட்டிடியூடாக இருக்குது. என்கிட்டயே நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸே நிறையா கேர்ள்ஸாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு பொண்ணு தானே, உன்னால் என்ன பண்ண முடியும், ஃபேமிலி இருக்குல்ல, உனக்கு ஒரு ஃப்யூச்சர் லைஃப் இருக்குல்ல, ஸோ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன்னை காப்பாற்றிக்கணும், உன் ஃபேமிலியை காப்பாற்றிக்கணும்னா நீ எதுவுமே பண்ணாத, அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் த மைண்ட் செட் ஆஃப் த சொசைட்டி. அண்ட் கவர்மெண்ட்டும் லாஸும் என்ன பண்ண போகிறாங்க மேக்ஸிமம். ஸோ அதனாலேயே ஐ திங்க் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால இத்தனை ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்பில், கரெக்டாக? ஃபேஸ் பண்ணுறனோ இல்லையோ, பட் இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு கூட ஒரு 19-year-old பொண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து சொல்கிறாங்க, மேம் ஐ வாஸ் இன் 7 years ரிலேஷன்ஷிப் இருந்த ஒரு பையனோட, அண்ட் அவன் வந்து இன்னொரு அஃபேரில் இருக்கான். அது தெரிஞ்சுட்டு நான் அவனை கேட்டால் உடனே அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணுறான். ஓ, அப்போ நீ என் கூட இல்லை, நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைன்னா நான் வந்து உன்னோட ஃபோட்டோஸை வந்து லீக் பண்ணிடுவேன். ஸோ பாருங்க, அது நம்ம சொசைட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ போட்டியே யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே அப்புறம் வந்து டிஎம்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொன்னேன். வந்து அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் திடீர்னு வந்து கட்சி ஷிஃப்ட் ஆகுறாரு. பன்னீர்செல்வம் பில்லர் ஆஃப் அந்த கட்சி பில்லர், அவருமே ஷிஃப்ட் ஆகுறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாத்தீங்களா, இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா, ஷிஃப்ட் ஆவாங்களான்ட்டு நம்ம ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது ஷிஃப்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சு? அப்ப அவங்களுக்கே தெரியுது அவங்க இருந்த பார்ட்டி என்ன லட்சணத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நைஸ். சரி, யாராவது ஒரு நல்லது பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க, ஏன் சான்ஸ் கொடுக்க வேண்டாம்? சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாமே. அததான் நான் சொல்றேன். அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல, பட் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் நல்லா பண்ணா, சப்போஸ் நிஜமாவே ஹெல்ப் பண்ணா, இப்போ எங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப் வேணும் சார். ஓகேவா, நாங்கள் என்ன பண்ணாலும் அல்டிமேட்லி வி நீட் அ ப்ராப்பர் லீடர். எங்களுக்குன்னு ஒரு பேக்கப் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. அண்ட் இப்போ இந்த கரூரில் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு சம்பவம், அதுக்கு வந்து நிறையா இது போயிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு வந்தார். அது ஆக்சுவலாக மிஸ்டேக் யார் மேலே மேம்? டிவிகே மேலேயா, இல்லை டிஎம்கே மேலேயா, இல்லை வந்து அவங்களோட ஃபேன்ஸ் மேலேயா? ஐ திங்க் எல்லாரும் அட் மிஸ்டேக் தான், எல்லாரும் அட் ஃபால்ட் தான். இப்போ நம்ம கவர்மெண்ட் கூட அந்த பர்டிகுலர் ஏரியா அலாட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க வரும்போது எவ்வளோ பேர் தேடி வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் யூ குட் ஹாவ் தாட் ஆஃப் அன் அதர் லொக்கேஷன். ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம், ஒரு சஜஷன், ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வச்சிருக்கலாம். நீங்கள் அவ்வளோ இடம் தான் கொடுப்பீங்க, உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட்டம் வரப்போகுது. அண்ட் இன்னொன்று, ஐ மீன் விஜயோட ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ எல்லாரும் அட் ஃபால்ட் தான், ஒருத்தங்களை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் தான் ப்ளேம் பண்ணும், மக்களை ப்ளேம் பண்ணும், இல்லை விஜய் தான் ப்ளேம் பண்ணும், அப்படி சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ஆர் அட் ஃபால்ட் ஆஸ் அ ஹோல். இப்போ அதுக்கு ரிசல்ட் என்னவா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சிபிஐக்கு தான் தெரியும். ஓகே, இல்லை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மேபி வரும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஐ திங்க் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன், பட் பார்க்கலாம். பட் சிபிஐ வந்து இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க ஒரு அஃபீஷியல்ஸ். ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே யாருமே ஏதோ ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிப்போர்ட். இந்த ஜனநாயகன் வந்து இது பண்றாங்க, ஸ்லோ பண்றாங்க. ஆமா. அது இல்லாம இப்ப வந்து டைவர்ஸ் அப்படின்ட்டு புது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஆமா. இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க டிவிக்கேக்கு தான் ஓட்டு போறேன்னு வேற சொல்றீங்க. ஆமா. as a டிவிக்கே ஓட்டரா உங்களுக்கு என்ன தோணுது இதை பாக்குறப்ப? ஆமா, இது எல்லாம் வேணுட்டே பண்ற மாதிரி தான் இருக்கு. சி எஸ்பெஷலி டிவோர்ஸ், அது இட்ஸ் அ பர்சனல் மேட்டர், அது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்க அந்த லீக் பண்ண பெட்டிஷனே அது கோர்ட் பெட்டிஷன் இல்லை. ஆஸ் இன் கோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த பெட்டிஷனில் வந்து கோர்ட் ஸ்டாம்ப் இருக்கும், சீல் இருக்கும், ஆல் தட். பட் இந்த பெட்டிஷனில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணுன்ட்டே ஸ்கேன் பண்ணி வேணுன்ட்டே போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்டென்ஷன் என்ன நினச்சாங்க, ஓகே இந்த மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டா அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வேணுன்ட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ். ஓகே, ஆனால் எனக்கு இன்னும் அதில் ஒரு டவுட் மேம். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது வந்து பர்சனல், மேபி இது வந்து யாரோட இன்வால்வ் மூலியமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இத்தனை வருஷமா லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியா. அது எப்படி ஒன்னொருத்தவங்க தேர்ட் பர்சன்ஸ் ஒரு பாலிடிக்ஸ்னால வந்து இன்வால்வ் பண்ணி இதை வந்து இவங்களை சங்கீதா மேம் வந்து மாற்ற முடியும் மைண்டை? அது எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. அந்த 5 years என்னாச்சுன்னு நிஜமாவே அவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா, அவங்க வீட்டு உள்ள அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம வெளியே இருந்து பார்த்து ஒப்பீனியன் எதுவும் கொடுக்க முடியாது. 5 years வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா மேபி அவங்க she would have gone through that pain. புரியுதா? ஸோ என்ன நடந்ததுன்னு நமக்கு நிஜமாவே தெரியல. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா இல்லைன்னா அவங்க நிஜமாவே வெயிட் பண்ணி சங்கீதா விஜய் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஏதாவது கன்க்ளூஷன் கிடைக்கிறான்னு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி எதுவும் கிடைக்கலன்னா அவங்க வேற வாட் எல்ஸ் கேன் ஷீ டூ, ஏதாவது ஸ்டெப் யாராவது ஏதாவது பண்ணணும்ல. ஸோ பண்ணிருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. விஜய் இன்னும் இதை பத்தி பேசவே இல்லை. கரெக்டா? ஸோ பேசல. ஆனா வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே ஏஜிஎஸ் நடத்தின ஒரு மேரேஜுக்கு த்ரிஷாவோட போயிருக்காங்க இல்லையா, சேம் காஸ்டியூம் வந்து மேட்ச் பண்ணி. ஸோ அது பார்க்குறப்ப ஏன்னா நிறைய டிவிகே ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இது வந்து யாரோட இன்வால்வ் மூலியமாக தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, இதுக்கு மேலே எங்களால் முட்டு கொடுக்க முடியலனா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த போஸ்ட்டுக்கு. அதை பார்க்குறப்பையும் ஒரு மேபி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துருக்கலாம். ஸோ அவங்க வந்து சொல்லட்டும். இப்போ சங்கீதா விஜய் கூட அவங்க பெட்டிஷனில் சொல்லியிருக்கலாம், ஓகேவா, இது வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் தான். அவங்களும் சொல்லலை, விஜயும் இதை பற்றி பேசலை. நார் த தேர்ட் பர்சன் அதில் இன்வால்வ் ஆன பர்சனும் இதை பற்றி எதுவுமே கமெண்ட் பண்ணல. ஸோ நம்ம அதுக்குள்ளே கமெண்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண வேண்டாம். டிசைட் பண்ணிட்டு ஐயோ இதுதான் இதனால தான் இது ஆயிடுச்சுன்னு அதுக்குள்ளே நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். லெட்ஸ் வெயிட். அவர் வந்து அவர் சைட் சொல்லட்டோமே, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு அவருக்கு தானே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சைடு எடுத்துட்டு ஆமா நீ பண்ணது தப்பு, இவர் பண்ணது கரெக்டானு சொல்லு. ஓகே, அதை தொடர்ந்து சங்கீதா மேம் இன்னொரு கேஸும் ஃபைல் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னை வந்து வீட்டுக்குள்ள விட மாட்டுறாரு, ஸோ எனக்கு வந்து ஸ்டே பண்ணுறக்கே இடம் இல்லை சென்னை வந்தா அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இல்லையா. அதை என்ன மாதிரி எடுத்துக்கிறது? நாங்கள் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கேட்கும் போது இட்ஸ் நேச்சுரல் தட் ஒய்ஃப் வந்து அவங்களோட மேட்ரிமோனல் ஹோம் அதில் ஒரு ஷேர் அது அவங்களுக்கு வந்து 100% ஷேரும் இருக்குது. ஷி ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு கெட் ஆக்சஸ் டு த நீலாங்கரை ஹோம். நீலாங்கரை ஹோம் இஸ் லைக் ஹர் மேட்ரிமோனல் ஹோம். கரெக்டாக, மேரேஜ் ஆகி அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அது கேட்கலாம். பட் எதுக்கு கேட்குறாங்க, இல்லை அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே வீடு அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு அது நிஜமாவே நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு தான் தெரியும் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து சங்கீதா மேமோட பேரண்ட்ஸுமே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக வந்திருக்காங்க, சென்னை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் த்ரிஷா மேமோட மாம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தாங்க, ஆடியன்ஸ் நீங்கள் தான் வந்து தப்பாக நிறைய போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஆடியன்ஸான நம்ம பக்கம் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஓப்பனாக சொல்லலை இதான் ரீசன், இதான் வந்து 100% ட்ரூத் அப்படின்றப்ப நம்மளாம் வந்து நிறைய இமேஜின் பண்ணுறோம், நிறைய கட்சி மேல வந்து நம்ம தாக்குறோம். இதுல வந்து நம்ம மேலதான் தப்பு ஆக்சுவலா. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். சரி, 2 பேரும் வந்து சொல்லட்டும், ஆமா நான் இப்படி பண்ணேன், இப்படிதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு எடுத்து பேசலாம். இன்னும் நமக்கு ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி தெரியல. இப்போ சங்கீதா விஜய் கூட அவங்க பெட்டிஷன்ல போட்டதுனால நமக்கு வந்து இது நடந்திருக்குமோன்னு நம்ம கெஸ் பண்றோம். வி ஆர் கெஸ்ஸிங். விஜய் வந்து அவர் சைட்ல இன்னும் சொல்லல என்ன நடந்தது. அதான் எனக்கு என்ன ஒரு டவுட்னா மேம், இப்போ சங்கீதா மேம் வந்து பெட்டிஷன் போட்டாங்க. விஜய் சார்வே வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாரு அதெல்லாம் அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அவ்வளவு பெருசா ஒர்த் இல்லை, அதை நீங்க விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, ஃபேன்ஸா நீங்க வந்து அதுக்கு ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு ஃபீலா இருக்கும் அப்படின்றாரு. இவ்வளவு பேசுறவரு அது ஏன் ஒரு ஓப்பன் பெட்டிஷன் இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்ட்டு கோர்ட்ல ஆஜராகியோ இல்ல ஃபேன்ஸ் வந்து அவருக்காக ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா,
அவங்களுக்காக ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவங்க ஏன் இதை பற்றி பேசலாம், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கான் டு த கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போயாச்சு, கேஸ் போயாச்சு. ஸோ அவங்க மைண்ட் செட் என்னன்னா, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், கோர்ட் இது டிசைட் பண்ணிட்டோம், நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே ஒப்பீனியன்ஸ் வைக்கிறீங்க, நீங்கள் ஏன் இதை பற்றி கவலைப்படுறீங்க, எலெக்ஷன்ஸ் வருது, நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், கரெக்டு தானே? அதுதான் அவர் சொல்கிறது. வாட் ஹி மென்ட் இஸ் கோர்ட்டில் இருக்குது, ஐ திங்க் ஸோ. கோர்ட்டில் இது வந்துருச்சு, ஸோ நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம். இந்த வர்த்தே இல்லைன்னு சொல்கிறது வந்து அது எது மீன் பண்ணாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. மேபி ஹி மென்ட் ஹிஸ் ஃபேமிலி, மேபி அவர் பர்சனல் விஷயமா இருந்திருக்கலாம், மேபி வாட் எவர். அது வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடராக அவர் அது தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நீட்டாக சொல்லியிருக்கலாம். ஏன் அது சொன்னார்னு அகைன் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எதுக்கு டிசைட் பண்ணிட்டு இல்லை நீ அதுதான் மீன் பண்ணுன்னு எதுக்கு சொல்ல வேண்டாம். இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த டைவர்ஸ் கேஸ் வந்தோடனே சங்கீதா மேம் போட்டு பயங்கரமாக வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெக்ஸ்ட் மூலியமாக. இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே வந்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, உங்கள் மேலே தான் தப்பு இருந்திருக்கும் அப்படி இப்படின்ட்டு என்னன்னே தெரியாமல் அப்யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சங்கீதா மேம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாமா? ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் பண்ணலாம்னா அது என்ன மாதிரி? அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஷி கேன் ஃபைல் அ டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். யாருன்னு தெரிஞ்சுட்டு, எந்த மீடியா ஹவுஸ்னு தெரிஞ்சுட்டு, யார் அந்த ரிப்போர்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு டிஃபமேஷன் போடலாம், சிவில் டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரி அப்போ கோர்ட் வந்து கன்வின்ஸ் ஆயிடுச்சு, உங்கள் சேனல் தான் இது இந்த மாதிரிலாம் பரப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பே ஹர் அ சர்டன் காஸ்ட் அமௌண்ட், அது போடலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66E யூ கேன் கெட் பனிஷ்மெண்ட் ஃபார் டூயிங் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி அவங்க பண்ணோன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஆமா, யார் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் யாருக்குமே பயம் இல்லை. நீங்க பயம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்ப லாலாம் வந்து ரொம்ப பவர் கம்மியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ இல்ல, ஆல்வேஸ் நம்ம இல்ல நான் கூட லைட்டா தயங்கினேன் இது கேட்கலாமா வேணாமான்ட்டு. நீங்க சொன்னே ஓகே. இல்ல ஆல்வேஸ் இப்போ நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டம் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட், அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லை மற்ற கண்ட்ரிஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன், அது மேஜர் ரீசன் நம்ம கண்ட்ரியில் இன்னும் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறது. எஸ்பெஷலி சவுத்தில் ரொம்ப வர்ஸ்டாக இருக்குது. கண்டினியூஸாக ஆமாம், 3 days யூ see இந்த 1 week இந்த 7 daysல டெய்லி வந்துட்டு இருக்கு. நான் இந்த இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியாவில் போய் நியூஸ்லாம் பார்க்கலான்னு பார்த்தா கண்டினியூஸாக அந்த மாதிரி நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ரேப்ஸ் வருது, ஆசிட் அட்டாக்ஸ் வருது, அவங்கவுங்க லவர்ஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எதுனால? ட்ரக்ஸ்னாலயா இல்லை ஒருத்தவங்களோட மைண்ட் செட்னாலயா இல்லை வேற ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்குமா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? அப்ரிங்கிங் சார். நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறீங்கன்னு அது ஒன்று இருக்குது. இன்னொன்று ட்ரக்ஸு, ஆல்கஹால், அஃப்கோர்ஸ் ஆமாம், அந்த மாதிரி அதுலேயே இருக்கிற சில பேர் வந்து அவங்களோட மைண்ட் செட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அதுவும் இருக்குது. இன்னொன்று நம்ம சிஸ்டம் வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அது வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் உடனே ஒரு நக்கலாக கமெண்ட் விடுறது. ஏன்னா இதெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி சொல்லுவாங்க, மேம் நாங்கள் அவ்வளோ பதட்டமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், இவர் வந்து நக்கலாக என்ன இவ ஓடி போயிருப்பா, இதுதான் நான் இதெல்லாம் காமெண்ட், நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த ட்ரக்ஸ்னோடனே பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த 20+ இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறத விட டீனேஜர்ஸ் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடுச்சு. எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? நம்ம கவர்மெண்ட் தான் சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே, பட் இதில் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக யூ கேன் நாட் டூ எனிதிங் அபவுட் இட். இப்போ இந்த தூத்துக்குடி இஷ்யூ கூட அந்த இடத்துல போலீஸ் ஹேட் மேட் அ ஸ்டேட்மெண்ட், எங்கேயோ ஒரு கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. மேபி அந்த யார் எந்த பையன் இது வந்து பண்ணியிருந்தானோ மேபி அவன் வந்து லிக்கரில் இருக்கலாம், மேபி அவன் ட்ரக்ஸில் இருக்கலாம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இடத்துல வந்து அதுவும் ஒரு ரிமோட் ஏரியா தான், கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஏரியா ஒரு ரிமோட் ஏரியா. அந்த இடத்துல லிக்கர் அவைலபிளாக இருக்குது, ட்ரக்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் பேசிக் டாய்லெட் ஃபெசிலிட்டி அந்த இடத்துல அவைலபிளாக இல்லை. ஸோ இதை வந்து யாரை ப்ளேம் பண்ண முடியும்? யாரை நீங்கள் கேட்பீங்க? அல்டிமேட்லி கவர்மெண்ட். அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ, கவுன்சிலர், அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் அந்த பொசிஷனில் ஏன் இருக்கீங்க? இப்போ மக்கள் வந்து அந்த பொசிஷன்ல இருக்கணும்னா அப்போ அவங்களே அந்த பொசிஷன்ல இருக்கலாமே. அவங்களுக்கு தெரியல, மக்கள் ஆர் இன்னசென்ட், எஜுகேஷன் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதனால தான் உங்களை வந்து எலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க என்னதான் பண்றீங்க? வேடிக்கை பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆல் திஸ்
திஸ் இஸ் த சினாரியோ. இதுதான் நம்ம சொசைட்டியோட சினாரியோ, நம்ம கண்ட்ரியோட சினாரியோ. இப்ப விஜய் சாருமே வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு, சப்போஸ் நான் ஆட்சிக்கு வந்திருந்தேன்னா ஊழல் இல்லாத ஒரு மாநாடா நான் நாடா வந்து நான் மாத்துவேன் அப்படின்னு இருக்காரு. அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ஒரு சிங்கிள் பர்சனா அது முடியாது. பட் அந்த என்டையர் டீம், அந்த என்டையர் குரூப் வந்து அதே ஒரு நோக்கத்துல அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா முடியும். பட் இப்போ இருக்கிற பார்ட்டி அவங்க என்ன நோக்கத்துல ஒர்க் பண்ணாங்க, என்ன மக்களுக்கு பண்ணோன்னு நினைச்சாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐ திங்க் அது நமக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஏதாவது நிஜமாவே பண்ணியிருந்தா சம்திங் would have happened. இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த ரேப் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை பத்தி பேசினாங்க? யாருமே பேசல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பேசினா நம்ம மாட்டிப்போம். இது எலெக்ஷன் டைம் வேற, யாருமே இதை பத்தி பேசல. அப்போ நீங்களே பேசலன்னா வேற யார் பேசுவாங்க? ஏதோ சில மீடியா சேனல்ஸ், சில யூடியூப் சேனல்ஸ் உங்களை மாதிரி இந்த இஷ்யூவை கவர் பண்றீங்க. பட் மற்றபடி இப்போ பெரிய நியூஸ் சேனல்ஸே எடுத்துக்கோங்க, யார் இந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ணாங்க? பண்றது இருந்தாலுமே மேம் அதுலயும் ஒரு இது இருக்கு. கவர் பண்ணாலுமே மக்கள் வந்து கொஞ்ச நாள் தான் அதை பத்தி பேசப்படுறாங்க. இப்ப அஜித்குமார் கேஸ்னு ஒண்ணு நடந்துச்சு, அது வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கேஸ் வருது, அதை பத்தி கொஞ்ச நாள் பேசுறாங்க. அப்ப மக்கள் மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? கம்ப்ளீட்டா நம்மளையும் பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் சீரியஸா நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து ஆகாஷ் கஸ்டோடியல் டெத் நடந்தது, அதுக்கப்புறம் தான் உடனே இந்த தூத்துக்குடி மேட்டர் ஹேப்பன். ஸோ அதை விட்டுட்டு எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. என்ன பண்ண, நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. டெய்லி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா எது பற்றி தான் பேச? கும்மிடி பூண்டி இஷ்யூ உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? அது வந்து என்ன நடந்தது, எது பற்றி தான் பேசி என்ன ஆக போகுது? இப்போ எல்லாரும் பேசி ஓகே கவர்மெண்ட் இது நிஜமாவே பார்த்துட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஓகே. ஆக்சுவலா அந்த பேசுற வரைக்கும் ஸ்பீடா ப்ராசஸ் பண்ற மாதிரியே பண்றாங்க. அதுக்கு அப்புறம் அதை ஸ்லோ பண்ணிடுறாங்க. சப்போஸ் நான் ஒரு ப்ராப்ளம்ல சிக்கிக்கிட்டேன், மீடியா எதுவுமே கவர் பண்ணல, எனக்கு யாருமே சப்போர்ட்டும் பண்ணல, எனக்கு வந்து எந்த மாதிரி போய் கேஸ் ஃபைல் பண்ணிடுறேன். ஆக்சுவலா என்ன மாதிரி பண்ணுன்றதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஃபைல் பண்றேன். போலீஸ் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும் ஒரு சாதாரண மனுஷனா? அதுதான் நடக்குது சார். இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஒரு எஜுகேட்டட் ஆளுங்களே, இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களே ஒரு ஸ்டேஷன் போய் அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க. அவங்க வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, மேம் இந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து என்னோட ஸ்டேஷனில், அங்கே போங்க. அங்கே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட வராது, நீங்கள் இவங்க கிட்ட தான் போகணும்னு. ஸோ இது வந்து ஒரு எஜுகேட்டட் பர்சனே ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி ரூரலில் இருக்கிற ஏரியா இல்லிட்ரேட் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அது நிஜமாவே பாவம் தான். ஒன்று போலீஸ் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ கவுன்சிலர் அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணா ஓகே. சம்டைம்ஸ் அவங்க பேசி இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஏதாவது பண்ணுவாங்க. பட் யாருமே ஹெல்ப் பண்ணல. அது வந்து இட்ஸ் அ வெரி சேட் திங். தட்டும் நிறைய லேடிஸே நான் சொல்றேன், ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏதாவதுனா கூட ஏன் பயப்படுறாங்கன்னா, ஏன்னா ஹெல்ப் பண்ண வேண்டியவங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேர் வெளியே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு அட்வொகேட்டா நீங்க ஏதாச்சும் ஒரு டிப்ஸ்ன்னு இல்ல ஒரு வே சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி அதுக்கும் ஒரு கேஸ் இருக்கு, நீங்க அதை ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணாலும் மறுபடியும் அவங்க ப்ராப்ளம்ல தான் சிக்க போறாங்க. இருந்தாலும் சில பேர் அதுல இருந்து தப்பிப்பாங்க. இல்ல I'll tell you, நீங்க வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு பொலிட்டிஷியன் மேலே ஒரு எம்எல்ஏ மேலே வந்து ஒரு சாதாரணமான பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பண்ணுறாங்கன்னா கோர்ட்டை வந்து 100% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் முடியாது. கோர்ட்டில் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே தே நீட் பொதுமான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா, இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்களே அதுதான் பார்ப்பாங்களே. ஸோ கோர்ட் அப்ரோச் பண்ணால் அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஸ் வருது. பட் இட்ஸ் ரொம்ப கஷ்டம் சார். எஸ்பெஷலி ஒரு பொண்ணா இருந்துட்டு இது தனியா ஃபேஸ் பண்றது. ஏன்னா ஒரு பொண்ணு வெளியே வந்து இது சொல்லும் போது அது அவங்களுக்கு மட்டும் நிக்காது, அவங்க ஃபேமிலியும் உடனே வரும். கரெக்டா? ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை கைண்ட் ஆஃப் கேசஸ். நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ் வச்சு நான் பார்த்தது அதுதான். பவர்ல இருக்கேன், என்கிட்ட காசு இருக்கு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ ஏதாவது பண்ணினா நான் உன்னை தான் அட்டாக் பண்ணுவேன். ஸோ உனக்கு இது தேவையா? எதுவுமே பண்ணாம நீ சும்மா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும். ஆமா, அப்படியே நீ மறந்துடு. இப்போ என்னோட கிளைண்ட்ஸோட பேரண்ட்ஸே முன்னாடி என் கிளைண்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, மறந்துடுடா இதெல்லாம், மூவ் ஆன், இது ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்னு நினைஞ்சு மறந்துடு. பட் அந்த பொண்ணோட வலி அவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா? ஸோ இஃப் யூ அப்ரோச் த கோர்ட், ஆஃப் கோர்ஸ் யூ வில் கெட் ஜஸ்டிஸ். பட் justice is slow.
ஓகே. ஆனா நான் கோர்ட் அப்ரோச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொன்னீங்க. ம். ஆனா ஒரு கேஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கே பல வருஷம் ஆக்குறாங்களே, ஆமா. அது எதனால? அது எதனால? நிறைய பேர் அதனாலேயே அப்ரோச் பண்றது இல்லை. இது எப்படி இருந்தாலும் போனா, இப்ப நான் வந்து இப்போ ஒரு பைக் தொலைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 lakhs பைக் நான் லாஸ் பண்றேன் அப்படின்னா, நான் கோர்ட்ல போய் கேஸ் பண்ணேன்னா வந்து ரொம்ப வருஷம் இழுக்குறாங்க. நான் லாயர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணணும். இந்த 2 lakhsக்கு மேல தான் நான் பே பண்ற மாதிரி இருக்கு. அதனாலே வந்து அதை சிம்பிளா விட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன்ஸ் இருக்கும்? இதை வந்து எப்படி நாங்க இது பண்றது? இப்போ நம்ம கோர்ட் எனிதிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கோர்ட்ல போறோம். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜரை உடைச்சிட்டு இல்லை நீங்கள் டைரெக்டாக எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர். ஏன் டிலே ஆகுதுன்னா மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆல்சோ ஆன் த கேஸ் ஆல்சோ, அந்த ஃபேக்ட்ஸோட கேஸ். இப்போ ஒரு கேஸில் வந்து 2 பார்ட்டிஸ் தான் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக முடிக்கலாம். அதே கேஸில் வந்து இப்போ ரெஸ்பாண்டன்ஸ் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் கோர்ட்டுக்கு வரணும், எல்லாரும் விட்னஸ் கொடுக்கணும், எல்லாரும் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அது ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதனாலேயே டைமும் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கோர்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது, அட்வொகேட்ஸையும் ப்ளேம் பண்ண முடியாது, கிளையண்ட்டையும் ப்ளேம் பண்ண முடியாது. இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த கேஸ்.